என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கடந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நிறைய வார்த்தையை நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயாணம். அப்படின்னா இத்தாலியா என்கிற ஒரு நாட்டிற்கு அநேக கைதிகள், ஒரு பெரிய கப்பல்ல கிட்டத்தட்ட 276 பேருடைய டிராவலை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 276 பேர் சேர்ந்து ஒரு கப்பல் பிரயாணத்தில் போகிறாங்க. அதில் இருக்கிறதுல 90% பேர் கைதிகளாகவே இருக்கிறார்கள். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அவர்களை கொண்டு போய் அவர்களை விசாரிக்கிறதற்கு, சிலருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதற்கு, இப்படிப்பட்ட ஒரு பிரயாணம் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அங்கே அவர்கள் போகிற பிரயாணத்தில் ஒரு பெரிய இடைஞ்சல் வரப்போகுது. அந்த இடைஞ்சலை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த பவுலிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இவர் போய் மாலுமி இடத்துல இந்த மாதிரி போற பிரயாணம் சரியா இல்ல, அது நம்ம அந்த வழியா போக வேண்டாம், அங்க ரொம்ப ப்ராப்ளமா இருக்கிறது மாதிரி நான் ஆவியில உணர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் அதை எதையுமே கேட்கல. அங்க இருக்கிற மாலுமிகள், அங்க இருக்கிற தலைவர்கள் நீ என்ன படிச்சிருக்கிறியா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு எதை பற்றி, வெதர் கண்டிஷனை பற்றி உனக்கு என்ன தெரியும், கப்பலை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த உலக ஞானத்தை வச்சு அவர் அவாய்ட் பண்ணிட்டு அவர் சொல்ற வார்த்தையை விட அந்த கப்பல் ஓட்டுறவங்க அங்க இருக்கிற முக்கியமானவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீரென்று ஈரோக்ளித்தான் அப்படின்ற ஒரு பெரிய கடும் காற்று அந்த கப்பல் மேல மோதுது. அந்த கப்பல் மேல மோதும் போது பொதுவாக அவங்க பிரயாணம் பண்ணும்போது திசை காட்டி ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு லொக்கேஷன் அப்படின்றது இன்னைக்கு சில இடத்துல போகும்போது நமக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகுது அப்படின்னா கூகுளில் மேப் போட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஆனால் அன்னைக்கு இருக்கிறவங்க, இந்த கடல் வழி பிரயாணம் பண்ணுகிறவங்க, தண்ணி வழி பிரயாணம் பண்றவங்க தங்களுடைய கையில திசை காட்டி வச்சிருப்பாங்க. அந்த திசை காட்டியை வச்சுதான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க. அது சரியான இடத்திற்கு போயிடும். ஆனா அந்த திசை காட்டியில பார்க்கும்போது இந்த பெரிய கொடுங்காற்று அந்த கப்பல் மேல அடிக்கிறதுனால அந்த கப்பல் கண்ட்ரோலை மிஞ்சி அவர்களால் அதான் சொல்ற அந்த காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அவர்கள் எதிர்த்து நின்னாலும் பாய்களை விரிச்சாலும் அந்த கப்பல் எதிர்கொண்டு போக முடியாம, அந்த காற்றுக்கு அது ஆப்போசிட்ல அது நீச்சல் அடிக்க முடியாம அது அந்த கப்பல் அந்த காற்றினுடைய போக்கிலே போகுது. ஒரு பெரிய வித்தியாசமான இடத்திற்கு போகுது. ரொம்ப இருட்டா இருக்குது. கிட்டத்தட்ட 14 நாட்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கூட பார்க்க முடியல. அவ்வளவு இருட்டு, சாப்பிட முடியல. கப்பல் முழுவதும் தண்ணியா இருக்குது. அவங்க யாருமே தூங்கல, எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. இப்படி வேதம் சொல்லுகிறது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா அவ்வளவுதான், இனி பிழைப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நடு கடல்ல இருக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்லுகிறார், பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டியது இருக்கிறதுனால. 24வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். பவுலே நீ பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அப்போ ஆண்டவர் நான் பேசுற பிச்சிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை பவுலிடத்துல கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், அதனால நீ மட்டும் இல்ல உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தயவு பண்ணினார் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை வருது. ஆண்டவருடைய வார்த்தை வந்தது போலவே எந்த காற்று அவர்களுக்கு விரோதமாக இருந்துச்சோ அதே போல திரும்பி ஒரு காற்று அடிக்குது. அந்த காற்று அவர்களை பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவிலே அவர்களை கொண்டு போய் விடுகிறது. அப்போ அந்த தீவுக்கு முன்னாடி போறதுக்குள்ள கப்பல் ஏறக்குறைய மோஸ்ட்லி ஒரு 75% கப்பல் உடைஞ்சிருச்சு. அந்த கப்பலுடைய துண்டுகளிலே சிலர் நீச்சல் அடிச்சு முன்னாடி போறாங்க, சிலர் அந்த கப்பலுடைய துண்டுகளை எடுத்து அவர்கள் அந்த கப்பலுடைய அந்த மரக்கட்டைகளிலே ஏறி, இப்படி வேதம் சொல்லுகிறது, அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணின ஒருவர் கூட மரித்து போகாமல் அத்தனை பேரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த மாதம் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் தப்பி
தப்பி உங்களை கரை சேருக பண்ணுகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒருவேளை நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கும் போது தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு அற்று போகலாம். எப்படி அந்த ஜனங்கள் எல்லாம் நினைச்சாங்களோ, அந்த 276 பேரும் இனி நம்ம பிழைக்க மாட்டோம், இந்த பிரயாணத்தில் போய் நம்ம சேர்ந்துக்கிட மாட்டோம், நம்ம எல்லாருடைய மரணமும் இந்த கடல்ல வந்துரும், நம்ம எல்லாருமே கடல்ல விழுந்து செத்துருவோம், நம்முடைய பணம் கூட அங்க போய் சேராது அப்படின்னு எல்லாருடைய மனசும் பயப்பட்டு கொண்டிருக்கிறது போல ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க தப்பி பிழைக்க மாட்டோன்ற ஒரு அவநம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம். இந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வர முடியாது போல தெரியுது, இந்த கடனிலிருந்து நாம் வெளியே வர முடியாது போல தெரியுது, இந்த மன அழுத்தத்திலிருந்து நாம் வெளியே வர முடியாது போல தெரியுது, எனக்கு என்னமோ இதிலிருந்து நாம் வெளியே வருவேன்ற நம்பிக்கை இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இதிலிருந்து வெளியே வராம இருக்கலாம். உங்க கண்ணுக்கு முன்னாடி இதே சூழ்நிலையில போன நிறைய பேர் மூழ்கி போனதை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கப்பலிலே இயேசு பிரயாணம் பண்ணுவாராக. உங்க கப்பலிலே வாழ்க்கை என்னும் கப்பலிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த அவமானத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலை உங்களை மூழ்கடிக்க அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிரயாணத்திலே நீங்கள் மூழ்கி போவது இல்லை, அதற்கு மாறாக கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து நீங்கள் துவங்கின இந்த ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். உங்க பிள்ளைய கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க பண்ண வல்லவர். உங்க கணவனார் அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் தப்புவிக்க பண்ணுவார். உங்க மனைவி இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்கப்படுவீர்கள். இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு உதவியை அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சோ நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் மூழ்கடிக்கிறவர் அல்ல. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். உங்களால வெளியே வர முடியுமான்னு கேட்டா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், 100% உங்களால வெளியே வர முடியும். உங்களுடைய யாராவது ஒருத்தர் நீங்க நினைக்கலாம், இதிலிருந்து நான் தற்கொலை தான் முடிவு, தற்கொலை தான் முடிவு, மரணம் தான் முடிவு, நான் செத்தாதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும், இல்லைன்னா முடிவே வராது, நான் இதிலிருந்து வெளியே வருவதற்கு கடினம்னு உங்க மனசுல சத்துரு பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு குறுக்கிட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவராலே ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரால தூக்கி எடுக்க முடியாத மனிதன் யாரும் இல்லை. கர்த்தர் நடு கடலிலே உதவி செய்கிற கர்த்தர். ஆமென். நடு இரவிலே உதவி செய்கிற கர்த்தர். எல்லாரும் கைவிடும் போது உதவி செய்கிற கர்த்தர். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவர் நம்மோடு கூட இருந்து ஜெயிக்க பண்ணுகிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் நீங்கள் தப்புவிக்கிறதற்கான ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ண போறாரு, ஒரு பாதையை ஆண்டவர் உண்டு பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புறேன், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே கூட பிரயாணம் பண்றவங்களுக்கு தப்பி பிழைப்பதற்கு கர்த்தர் 3 விதமான உதவியை கர்த்தர் அனுப்பினார். அந்த 3 உதவிகளையும் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அனுப்பி இதிலிருந்து நீங்கள் தப்புவிக்கிறதற்கு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குவார் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு அப்பாவை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஒரு சில இடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசுறாரு. சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் மகனை நீங்க தப்புவிக்க பண்ணுகிறதற்காக நன்றி, என் குடும்பத்தை நீங்க தப்புவிக்க பண்ண போகிறதற்காக நன்றி. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசுவே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த செய்தியினுடைய இடையில சொல்லுங்க, அப்பா ஆமென். யாருக்கும் தெரியாது பாஸ்டர், நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறேன்னு ஒருத்தருக்குமே தெரியாது.
என் கணவனாருக்கும் என் மனைவிக்கோ தெரியாது. ஆனா நான் பெரிய பிரச்சனையில சிக்கி இருக்கிறேன், நான் ஒரு பெரிய ஆபத்துல நான் சிக்கி இருக்கிறேன், நான் எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல, நான் எப்படி காப்பாற்றப்பட போறேன்னு தெரியல, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை சிக்க வச்சுட்டாங்க, எனக்கு பயமா இருக்குது. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி 276 பேரையும் காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் முடியுமானால் ஒரு சேதமும் இல்லாமல் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹalleluya. தெரியாமல் சிக்கி இருக்கிற பிரச்சனையிலிருந்து தெரியாமலே நம்மை தப்புவிக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா தப்பி கரை சேர பண்ணுகிறவர்கள். ஹalleluya. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்கிறதற்கு ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு செய்கிறார். அந்த காரியத்தை குறித்து 1ஆம் தேதி செய்தியில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒருவேளை கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த செய்தி இருக்குது, அதில் போய் பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தைக்காக நேற்றைய தினத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் நம்மை தப்புவிக்க பண்ணுவதற்காக ஆண்டவர் சில முயற்சிகளை ஆண்டவர் எடுக்கிறார். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த உலகத்திலேயே ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா, கர்த்தர் உங்களை தப்புவிக்க பண்றதே ஒரு பெரிய அடையாளம். இங்க இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நிறைய பேர் நான் தப்பிச்சிட்டேன், நான் சிக்க வேண்டியது, நான் மாட்ட வேண்டியது, நான் முடிஞ்சு போக வேண்டியது, இந்த ஆக்சிடென்ட்ல நான் சிக்கியிருக்கலாம், நான் இந்த சூழ்நிலையில் சிக்கியிருப்பேன், இந்த பிரச்சனையில் நான் சிக்கியிருப்பேன், ஆனால் ஆண்டவர் என்னை கிருபையா காப்பாத்தினார் அப்படின்னு நீங்க நினைப்பீர்களே. ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவர் உங்கள் மேல் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேரை ஆண்டவர் சில பிரச்சனையில நம்ம சிக்கி இருக்கணும், நம்ம அந்த இடத்துல விழுந்திருக்கணும், நம்ம அந்த இடத்துல மூழ்கி போயிருக்கணும். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணினார்னா, நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா, இந்த சத்தத்தை கேட்கிறோம்னா, கர்த்தர் நிறைய இடத்துல நம்மை கர்த்தர் தப்புவிக்க பண்ணி இருக்கிறார். நம்முடைய ஞானமும் நம்முடைய பலனும் அல்ல, ஆண்டவருடைய கிருபை தான் உங்களை தப்புவிக்க பண்ணி இருக்கிறது. எத்தனை ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க பண்ணினாரு, எவ்வளவு மனுஷனுடைய கண்ணிகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க பண்ணினாரு. ஆமென். எத்தனை உயிருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து கர்த்தர் தப்புவிக்க பண்ணினார். அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார், இதுவரையிலும் அதற்கு தப்புவித்து உங்களை கொண்டு வந்து நிறுத்துவீர். ஆனால் எத்தனையோ பேர் மாட்டிட்டாங்க, எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து அதிலிருந்து காப்பாற்றி இத்தனை நாட்கள் கொண்டு வரும். ஆனால் இனியும் கடந்து போகிற சகல சூழ்நிலை இருந்தும் அவருடைய வருகை வரை உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னை தப்புவிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் நல்லவர் என்று நம்புறவர்கள் ஹalleluya. இதுவரையிலும் என்னை தப்புவிக்க பண்ணினவர், இதுவரையிலும் என்னை தப்புவிக்க பண்ணினவர் இன்னும் தப்புவிக்க பண்ணுகிறதற்கு வல்லவர். வேதத்தில் நீங்க நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் ஆமென் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதிலே விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேருக்கு கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கீழே விழுவதற்கு தப்புவித்து கொள்ளாதபடிக்கு ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியே அறியாமல் விழ தீவிரிக்கிறது போல தனக்கு முன்னாடி ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, ட்ராப் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல விழுகிறதற்கு ஒரு மனுஷனை தீவிரப்படுத்துது. ஆனா
ஒரு தேவனுடைய பிள்ளை அதுல என்ன பண்ணணும்னா நீங்க தப்புவித்து கொள்ளணும். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறது என்னன்னா, நமக்கு விரோதமாய் பிசாசு வைத்திருக்கிற கண்ணி, ஒரு வாலிப தம்பிக்கு விரோதமா, தங்கச்சிக்கு விரோதமா, பெரிய ஊழியம் செய்ய போற உங்களுக்கு விரோதமா சத்துரு நிறைய நேரத்தில் என்ன வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, கண்ணிய வைக்கிறான். அந்த கண்ணியில சிலர் எப்படி விழுறாங்களாமா, ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணிய அறியாமல் விழ தீவிரிக்கிறது போல சில வாலிப தம்பிங்க, சில வாலிப தங்கச்சிங்க பாவத்தில் விழுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அது கொடுமையான ஒரு பாவமா இருக்குது. யார் சொன்னாலும் கேட்கறது இல்லை, அவங்க யோசிக்கிறது இல்லை, எப்படியாவது நான் அடையணும், எப்படியாவது அதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் நீங்க ஜெபிக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளை அறியக்கூடிய ஒரு பார்வையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பாருங்க, இந்த 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 சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாகர்கோவிலில் இருந்து ஒரு நல்ல ஃபேமிலி, அப்படின்னா ஒரு ஹெட் மாஸ்டர், அந்த ஐயாவும் ஹெட் மாஸ்டர், அம்மாவும் ஹெட் மாஸ்டர், 2 பேரும் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறது அன்னைக்கெல்லாம் இருக்கிறதுல பெரிய அவங்களுக்கு பதவி. 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, பெரிய கோடீஸ்வரர்கள். ஆனால் தங்களுடைய ஊர்லேருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிற்பாடு ஒதுங்கி ஒளிஞ்சு வாழ்றதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல யாருமே அவங்களுக்கு இல்லை. 2 பேர் வந்தாங்க. எதுக்காக வந்தீங்க, இவ்வளோ வயசுல கோயம்புத்தூர் வந்திருக்கீங்கன்னு கேட்டா, இல்லை நாங்கள் மறைஞ்சு வாழ்றதுக்காக வந்தோம். ஏன் அப்படின்னு கேட்டா, இல்லை சுத்தி ரொம்ப கடனா இருக்குது, எங்களால் அந்த கடன் கட்ட முடியல, நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாக இருக்கு, அதனால எங்கேயாவது ஒரு வீடு எடுத்து வாழ்ந்தோம்னா, அவ்வளோ வசதியாக இருந்தவங்க ரத்தனபுரியில் ஒரு சின்ன வீடு எடுத்து 2 பேரும் கிட்டத்தட்ட 1 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட அவங்க அந்த டீச்சர் கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சர் பேங்க்ல ஒரு 25 பவன் நகை இருக்குது, ரொம்ப கம்மியான பணத்துக்கு வருது, நீங்க ஒரு இப்படி கொஞ்சம் அமௌண்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த நகையை வெளியே எடுத்துடலான்னு சொன்ன உடனே அந்த நகையை போய் வாங்குறதுக்காக இவங்க அந்த பணத்தை கட்டிட்டாங்க. அந்த பணத்தை கட்டும் போதே அந்த பேங்க் மேனேஜர் சொல்றாரு, இல்ல இல்ல இப்போ நான் 25 இது ஒரு 50 பவுனா மாறி இருக்கு, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுங்க, அதையும் சேர்த்து வாங்கிடலான்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. 6 crores. எவ்வளோ பெரிய, அவங்களுடைய வீட்டை வித்தாங்க, அந்த வீடு ஒரு 1.5 கோடிக்கு வித்துச்சு. அவங்களுடைய காரை வித்துட்டாங்க. எல்லாம் வித்ததற்கு பிற்பாடும் அவங்களுடைய கடன் அடைக்க முடியல. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை காமிச்சு அவங்கள ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள, ஒரு கண்ணிக்குள்ள கொண்டு போய், இவங்களும் அந்த பேராசையினால, பண ஆசையினால, ஞானமே இல்லாம, சரி ஏற்கனவே ஒரு 25 லட்சம் போச்சு அதோட விட்டுறலாம் அப்படின்னு விடாம பல கோடி ரூபாய் நஷ்டமாகிற வரைக்கும் அவங்க கண்ணு மறைஞ்சிருந்து தான் வைத்திருக்கிற அந்த கண்ணியை அறியாம அவங்க விழுந்துட்டாங்க. கடைசி காலத்துல நிம்மதியே இல்லாம நாங்க மரிக்க போறோமா அப்படின்ற ஒரு துக்கத்துல என்ன சந்திச்சாங்க. அப்போ இந்த உலகம் நிறைய இடத்துல கண்ணி வைக்குது. ஒரு வாலிப தம்பிக்கு கண்ணி வைக்குது, ஒரு பிரதருக்கு கண்ணி வைக்குது. ஆனா ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். நான் நம்புறேன், உங்க பிள்ளைகள் யாராவது ஒருவர் இப்படி தன் பிராணனை வாங்க தேடுகிற கண்ணியை அறியாமல் விழ தீவிரித்து கொண்டே இருந்தார். பாஸ்டர் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறான், அந்த காரியத்தை செய்யறதுக்கு பொறுமையே இல்லாம இருக்கிறான், உடனே பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாராக. கண்ணிகளுக்கு தப்புவிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தருகிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என்னை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன், சத்தமாய் என் குடும்பத்தை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன். எந்த இடத்திலையும் கர்த்தர் இனி என்னை சிக்க வைக்காதபடி கர்த்தர் என்னை தப்புவிக்கிற. யாரோ ஒருத்தரிடத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகளே, உனக்கு விரோதமாய் ஒரு பெரிய வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. மகனே, உனக்கு விரோதமாய் ஒரு பெரிய வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருக்காக பயன்படுவேன்னு தெரியும், நீ ஆண்டவருக்காக சாட்சியா வாழ போகிறேன்னு தெரியும். உன் கையின் மூலமாய் கர்த்தர் உன் கையை ஆசீர்வதிக்க போறாருன்னு பிசாசு கண்டுபிடிச்சு எப்படியாவது இப்படிப்பட்ட ஒரு கண்ணியில விழத்தள்ளணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் உன்மேல் நேசமாய் இருக்கிற கர்த்தர் இந்த மாதத்துல ஒரு வாக்கு கொடுத்து கர்த்தர் தடுத்து நிறுத்தி, இல்ல நீ கவனிச்சு செல், நீ பார்த்து போ, நீ அந்த இடத்துல கவனமாய் இரு, அது உனக்கு வைக்கப்படுகிற கண்ணி என்று அந்த
கண்ணியிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறதற்கு வந்திருக்கிறவர்கள். ஆமென். கைகளை தட்டி, இயேசப்பா நீர் இந்த மாதம் நல்ல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொல்லுங்கள், மரணம் வரைக்கும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளில் இருந்து எனக்கு விடுதலை ஆவதற்கு இயேசுவே எனக்கு ஒரு கிருபையை தருவீராக. சத்தமாய் சொல்லுவோம், இயேசுவே இப்பொழுது ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. கண்ணிகளுக்கு தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒரு 3 விதமான ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தப்புவித்து கொள்ள வேண்டிய 3 விதமான கண்ணிகளை குறித்து வேகமாய் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1, முதலாவதாக இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் பார்ப்பீங்கன்னா, வாசிக்கும் போது நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் சிம்சோனை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். இந்த சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த தெளிலால் சிம்சோனை பார்த்து கேட்குறாங்க, உன்னுடைய மகாபலன் எதிலே உண்டாயிருக்கிறது? உன்னுடைய மகாபலன் எதிலே உண்டாயிருக்கிறது? உன்னை எதனாலே கட்டி உன்னை சிறுமைப்படுத்தலாம்? உன்னுடைய மகாபலன் எதிலே உண்டாயிருக்கிறது? நியாயாதிபதிகள் நீங்கள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடே இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாய் ஆனவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி ஆமென் மற்ற எல்லா மனுஷனை போல ஆவேன். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ இந்த மாதம் நம்மை தப்புவிக்கிற மாதம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தப்புவிக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆமென், நமக்கு எல்லாருக்கும் கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலியான சிம்சோன் தனக்கு வைத்திருக்கிற கண்ணியை அறியாமல், அந்த கண்ணியை குறித்து யோசிக்காமல் அந்த கண்ணியில் அவர் அகப்பட்டுட்டார். காரணம் என்ன அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே வைக்கப்படுகிற ஃபர்ஸ்ட் கண்ணி என்ன அப்படின்னா, தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, அவள் அந்த தெளிலால் அவனிடத்தில் கேட்கிறாங்க, உன்னுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது? உன் மகாபலம் எதிலே அப்படின்னா, எதனாலே உன்னை கட்டலாம்? இவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டது தான் தெளிலால். அவள் அதற்காக பணத்தை வாங்கியிருந்தாங்க. அந்த ரகசியத்தை தெரிஞ்சிட்டோன்னா இந்த மனுஷனை சிறைபிடித்தலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வச்சிருக்கிறீங்க பாருங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே வச்சிருக்க பாருங்க, இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் உங்களுடைய ரகசியங்கள் அது நன்மையாக இருக்கலாம், அது இயலாமையாக இருக்கலாம். அந்த ரகசியத்தை நீங்க எப்போ ஒரு மனுஷன் உங்களிடத்துல விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அப்படியே கேட்குறாங்களோ, தன்னுடைய ரகசியத்தை கைக்குள்ள வச்சிருக்க தெரியாத ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல நீங்க சிக்கிடுவீங்கன்னா, கண்ணிகளிலே சிக்கிடுவீர்கள். ஜாக்கிரதையா இருங்க. சிலர் நோண்டி நோண்டி கேட்பாங்க.
உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன கடன் இருக்குது, உங்க கணவனார் உங்களை நேசிக்கிறாரா இல்லையா, உங்க கணவனாருக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் சரியா இருக்குதா, நீங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களா, அவர் உங்களை திருப்தியா பார்த்துக்கிறாரா, நீங்க உங்க மனைவி உங்களை திருப்தியா பார்த்துக்கிறாங்களா, இப்படி சில விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில சில ரகசியங்களை சிலர் தெரிந்து கொள்றதற்கு நீங்க முயற்சி எடுக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த கண்ணியில நான் ஒரு நாளும் என்ன பண்றது இல்லைன்னா, உங்களுடைய பலவீனத்தை தெரிந்தார்கள் என்றால், உங்க பலவீனத்தை தெரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இருக்கிற பொறுத்த வரைக்கும் உலகம் எதுல போயிட்டு இருக்குன்னா, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுல உங்களை கொண்டு போகிறது தான் இந்த உலகம். நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த சோசியல் மீடியாவில் யூடியூப்ல நீங்கள் இன்னைக்கு ஒன்று கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ கம்ஃபர்ட் சர்ச்சில் சண்டே சர்வீஸ் நடந்த அந்த சர்வீஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு நீங்கள் அதை சர்ச் பண்ணி அந்த சர்வீஸை நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் ஒரு வீடியோ பார்ப்பீங்க, நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்காக தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆனால் திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் சர்ச் மூலமாக என்னென்ன போட்டிருக்கிறோமோ அந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பின்னாடியே வரும். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு வச்சுங்களேன், அதை குறித்து நீங்க சர்ச் பண்ணா அடுத்து நீங்க அதை விரும்ப மாட்டீங்க, அடுத்த 3 மணி நேரம் தாண்டி அது உங்களுக்கு தேவைப்படாது. ஆனா உங்க போன்ல எது வரும் அப்படின்னா அந்த விஷயம் தான் வரும். அதுவும் இப்போ என்ன பண்றாங்கன்னா, உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது என்ன வருமாமா, நீங்க உங்க மனசுல நினைப்பீங்க, அது உங்களுக்கு வர்றது மாதிரி அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அதுல பெரிய லைனா எல்லாம் அடிக்க வேண்டாம், ஒரு சின்ன வேர்டு நீங்க அதுல அடிச்சா போதும், உங்க மனசை அது சர்ச் பண்ணி அந்த மனசுல இருக்கிறத அதை கொண்டு வரும். அப்போ இன்றைக்கு இருக்கிற உலகமே எதுல இருக்கு அப்படின்னா, உங்க ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அதுல சிக்க வைக்கிறதற்காக முயற்சி எடுக்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னுடைய பலனும் என்னுடைய பலவீனமும் யாருக்கு தெரிந்தால் போதுமானது என்றால், என்னுடைய பலவீனம் கர்த்தர் ஒருவருக்கு தெரிந்தால் போதுமானது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பிரதர், உங்க கடன் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சிஸ்டர், உங்களுடைய விழுகை எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப கவனமா இருங்க. நீங்க எதுலன்னா, சில நேரத்தில் சில மனுஷனுடைய கண்ணி எதுல இருக்கும் தெரியுமா? உங்களுடைய பலவீனத்தை தான். கவனிங்க, சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் இருக்குன்னா, அவங்களுக்கு அன்றைக்கு இருக்கிற மைண்ட் செட்டை அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டிபியில் வைப்பாங்க. நான் சமீபத்தில் ஒரு யூத் மீட்டிங் நடத்தும் போது ஒருத்தங்க ஒரு பையன் என்னிடத்துல கவுன்சிலிங்காக வந்தான். அந்த பையனுடைய கவுன்சிலிங் பேசும்போது, எப்படி நீ இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே விழுந்தேன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இல்லை, என்னுடைய ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சேன், அதில் ரொம்ப சோகமான ஒரு பாட்டை வச்சேன். அந்த பாட்டை வைக்கும்போது எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி என்ன ரொம்ப சோகமாக இருக்கிறியான்னு கேட்டாங்க. உடனே நான் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். இல்லை, உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுதுன்னு பேச்ச ஆரம்பிச்சாங்க. அப்படியே எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள நான் போகிறதற்கு காரணம் அந்த ஒரே ஒரு நான் வச்ச அந்த ஒரு வீடியோ என்ன ரொம்ப இன்னைக்கு தான் யோசிக்கிறேன், அது இவங்க பார்த்துட்டு தான் என்ன அப்படி டீல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிஸ்டர்ஸ் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பிரதர்ஸ் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஐயோ என் கணவனார் கவனிக்கிறதே இல்லைங்க, என் கணவனார் வீட்டுக்கு வர்றதே இல்லைங்க, என் கணவனார் சாப்பிட்றதே இல்லைங்க. இது மட்டும் இல்லை, ரொம்ப வித்தியாசமான காரியத்தை எல்லாம் சிலர் பேசிக்குவாங்க. இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் இன்னொன்று, நீ சில நேரத்தில் நம்ம தனியாக இருக்கிறோன்னு தெரிஞ்சாலே ஆபத்து. நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறோன்னு தெரிஞ்சாலே ஆபத்து. இந்த கவுன்சிலிங் அப்படின்னு அதுவே ஆபத்தாக முடிஞ்சிடும். அப்போது ஃபஸ்ட்டு இந்த சிம்சோனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி என்ன அப்படின்னா, உன் ரகசியங்கள் என்ன படணும்னா காக்கப்பட வேண்டும். உன் ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் ரகசியங்கள், உங்களுடைய மீறுதல்கள், சொல்லுங்க உங்களுடைய இயலாமைகள், உங்களுடைய தோல்விகள், உங்க மன சஞ்சலங்கள்
காக்கப்படுவதற்கு ஆண்டவர் பெரிய இரக்கத்தை கர்த்தர் செய்வாராக. கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பற்றி தெரிந்துக்கணும்னு ஆசைப்படுற எந்த பர்சனிடத்துலையும் நீங்க பழக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பற்றி, உங்களுடைய நெகட்டிவை பற்றி யாரும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்களுடைய இயலாமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. இப்போ உனக்கு கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பணத்தையா தூக்கி கொடுக்க போகிறாங்க? இல்லைன்னா அவங்க சொத்தை விற்று கொடுக்க போகிறாங்களா? ஒன்று பேங்கில் லோன் எடுத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா வட்டிக்கு காசு வாங்கி கொடுப்பாங்க. வட்டிக்கு வாங்கி காசு கொடுக்கறதுக்கும் லோன் எடுத்து கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு நன்மைன்னு தோணும், ஆனால் அது நன்மையாக இருக்காது. அது எதுவாக இருக்கும்? நான் நிறைய நேரத்தில் அது தீமையாக இருக்கும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிக்கிறேன். நீங்க செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு மனுஷனிடத்துல கேட்க வேண்டியதில்லை. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த மனுஷனிடத்துல போய் பேசுறதுனால மன்னிப்பு நமக்கு கிடைக்க போறதில்லை. நாம் தப்பு பண்ணின நபரிடத்துல மன்னிப்பு கேட்கலாம், ஆனா மூணாவது நபரிடத்துல நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம யாரிடத்துல சொல்லணும்னா கர்த்தர் ஒருத்தரிடத்திலே. ஆமென். ஸோ முதல் கண்ணி என்ன அப்படின்னா, என்னுடைய பலவீனங்கள் எண்ணப்பட வேண்டும் என்றால் காக்கப்படுவதுதான் எனக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய கவலை இருக்கு அப்படின்றத நீங்க வெளிப்படுத்த வேண்டியது இல்லை. நீங்க இவ்வளோ பெரிய சோகத்துக்குள்ள போறீங்க அப்படின்றத தெரிய வேண்டியது இல்லை. நீங்க இவ்வளவு பெரிய பாவத்துக்குள்ள, இல்லைன்னா ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ள இங்க இருக்கிறத யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. உங்களை விடுதலை ஆக்குகிற தேவனுக்கு தெரிந்தால் போதுமானது. ஸோ சின்ன பிள்ளைகள், வாலிப தங்கச்சிங்க, தம்பிங்க எல்லாம் கவனிச்சுங்க. உங்களை யாராவது ஒருத்தர் உங்களை ரகசியமாக வச்சிருக்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க, வாலிப தங்கச்சிங்க, நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிங்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நீ அந்த நகையை எடுத்துட்டு வா, நீ உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இதை பண்ணு, இதை செய். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களோட பழகுறாங்கன்னா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஐயோ, இந்த பிரச்சனை உங்களை பெரிய நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறேன். இது ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். அம்மா அப்பாவுக்கு தெரியாம பர்சனலா சில காரியத்தை உங்களோட சிலர் டீல் பண்றாங்கன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இல்ல, சில காரியங்கள் மறைவாதான் இருக்கணும். சில காரியத்தை எல்லாருக்கும் நம்ம காமிச்சிட முடியாது. அப்படி உங்களுடைய காரியங்களை உங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சு கொள்ள விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை ஒரு மோசமான இடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. அது வெளியாக்கப்படக்கூடாது. உனக்கு அந்த மாதிரி இருக்கிற போட்டோஸ் எனக்கு அனுப்பு, இப்படி இருக்கிறது அனுப்பு, இந்த மாதிரி எனக்கு அனுப்பு. உடனே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய பலசாலியா இருந்த இந்த சிம்சோன் விழுந்து போனது எதுல விழுந்து போனா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ரகசியத்தை சொல்லக்கூடாததை சொல்லிட்டான். அவனுடைய பலனெல்லாம் அவனை விட்டு போயிருச்சு. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால தான் சில மனுஷனிடத்துல நம்ம ரொம்ப பேசக்கூடாதுன்னு அதான் சொல்றது. சில இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசாதீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப நேரம் பேசும்போது உங்களுடைய வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும், உங்களுடைய அனுதின லைஃப்ல நடக்கிறது எல்லாத்தையும் நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது மாதிரி, உங்களை கேர் எடுக்கிறது மாதிரி, ஐயோ இப்படியா நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவர்களுடைய கேர், அவர்களுடைய வழிநடத்துதல் உங்களுடைய நன்மைக்கு இல்லை. 5 வருஷம் 6 வருஷம் தாண்டி தான் தெரியும் இவ்வளோ பெரிய குழியில் அவங்க கொண்டு வந்து நம்மளை விட்டுருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால என்னுடைய ரகசியங்கள் காக்கப்படுவதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தருகிறவர். ஒவ்வொருத்தரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கண்ணிகளுக்கு என்னை தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில விழுந்திருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது 100% உண்மை, 100% உண்மை. என்னை இப்படிதான் பாஸ்டர் வழி நடத்தினாங்க. அந்த காரியத்தை, எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாத காரியத்தை அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம, குடும்பத்திற்கு தெரியாம நான் அப்படி செஞ்சதுனால, நான் அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டதுனால இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில நான் நிற்கிறேன். ஆனா கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் தப்புவிப்பாராக.
இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார், இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். ஆனால் இனி ஒரு பிரச்சனையில விழாதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் அந்த பலத்தை கர்த்தரிடத்துல கேளுங்க, எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. இயேசுப்பா சொல்லுங்க, முழு பலத்தோட சத்தமா அப்படியே ஜெபம் பண்ணி கேளுங்க. இது முக்கியமான செய்தி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க கேட்க கேட்க அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, இப்பொழுது அந்த பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை கண்ணிகளுக்கு தப்புவிக்கிற கர்த்தர், என்னை கண்ணிகளுக்கு தப்புவிக்கிற கர்த்தர். ஆமென். எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். விசுவாசிக்கிறீர்களா?